Hello friends, welcome to Neet Express Tamil. My name is Priyanka Mudliar and I teach 2 Neet aspirants. Today we are going to learn biology subject and the first chapter is living world. So லிவிங் வேர்ல்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆர்கானிசம் லிவிங்கா இல்லை நான் லிவிங்கா அது என்னென்ன கேரக்டர்ஸ் எக்ஸிபிட் பண்ணும் லிவிங்னு ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு அதுதான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். Characteristics exhibited by living organism வந்து growth, reproduction, consciousness, metabolism, cellular organization, அப்புறம் செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறது. இது எல்லாமே கேரக்டர்ஸ் ஒரு லிவிங் திங் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து க்ரோத்னா இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் தான் க்ரோத். அப்படின்னா இன்க்ரீஸ் இன் மாஸ், ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசமோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்லை அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்லைன்னா அவங்களோட செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறது தான் க்ரோத். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத். அப்படின்னா க்ரோத்தோட ட்வின் கேரக்டர் என்னென்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர். ஓகே, மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன். அப்படின்னா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் செல் டிவைட் பண்ணி க்ரோ பண்ணுவாங்க. இன் பிளான்ட்ஸ் க்ரோத் அக்கர் த்ரூ அவுட் தியர் லைஃப் ஸ்பேன். ஒரு பிளான்ட் அவங்க லைஃப் லாங் க்ரோ பண்ணுவாங்க. அதே ஒரு ஆனிமல்ஸில் அப்படி இல்லை. த க்ரோத் இஸ் சீன் ஒன்லி அப் டு அ சர்டன் ஏஜ். அவங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் க்ரோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க க்ரோ பண்ண முடியாது. ஆனிமல்ஸ் லைஃப் லாங் க்ரோ பண்ணலைன்னா கூட அவங்க உடம்புல செல் டிவிஷன் கண்டினியூஸாக இட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் தியர் லைஃப். ஏன்னா எப்போனா நம்ம உடம்புல எதனா டிஷ்யூ லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஏதோ இன்ஜுரினால் இல்லை எதனால் டிஷ்யூ லாஸ்ட் ஆனால் அங்கே நம்ம உடம்புல ரிப்ளேஸ் ஆகி லாஸ்ட் செல் ரிப்ளேஸ் ஆகி செல் டிவிஷன் நடந்து நியூ செல்ஸ் வரும். ஓகே, ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் க்ரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் கூட செல் டிவிஷனில் க்ரோ பண்ணுவாங்க. ஒன் திங் அபவுட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இஸ் அவங்களுக்கு க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் சேம் தான். பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு செல். அவங்க எவ்வளோ க்ரோ பண்ணுறாங்களோ அப்படி அவ்வளோதான் ரீப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. ஒரே ஒரு செல் இருக்கிறதுனால க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் சிமிலர் ஆகிடுது. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம் ஆல்சோ க்ரோ if we take increase in body mass as a criteria. This is very important. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் லிவிங் ஆர்கானிசம் கூட க்ரோ பண்ணதில்லை. அவங்க பாடியில் மாஸ் அக்யூமுலேட் ஆகி அவங்க க்ரோ பண்ணுறாங்க. அவங்க பாடி சர்ஃபேஸில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகி க்ரோ பண்ணுறாங்க அவங்க கூட. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மவுண்டன், பவுல்டர்ஸ், சாண்ட் மவுண்ட்ஸ் டூ க்ரோ. இவங்கெல்லாம் கூட க்ரோ பண்ணுறாங்க. இவங்க நான் லிவிங் ஆர்கானிசம் தான், ஆனால் எக்ஸ்டீரியராக க்ரோ பண்ணுறாங்க. லிவிங் ஆர்கானிசம் இன்டீரியராக க்ரோ பண்ணுறாங்க. ஸோ க்ரோத் கேன் நாட் பி டேக்கன் ஆஸ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஏன்னா நான் லிவிங் ஆர்கானிசம் கூட க்ரோ பண்ணுது. ஒன்லி லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் க்ரோயிங். ஈவன் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல்சோ க்ரோயிங். But one thing we can consider is living organism growth is from inside, that is intrinsic growth. அப்படின்னா living organismsல intrinsic growth இருக்கும், they grow from inside. So one thing we can say is growth is not the defining feature, but intrinsic growth is the defining feature. ஏன்னா non-living organisms they don't grow from inside. They will only grow from their body surface, mass accumulate ஆகி grow பண்ணுவாங்க. But at the same time living organisms grow from inside. So yes, intrinsic growth வந்து defining feature. Okay, இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ரீப்ரொடக்ஷன். ஒரு ஃபங்காய் எப்படி மல்டிப்ளை பண்ணுதுன்னா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஈஸ்டில் ஹைட்ரா வந்து பட்டிங் பண்ணும். அப்புறம் பிளனேரியா பிளாட்ஃபார்ம்ஸ் தே டூ ட்ரூ ரீஜென்ரேஷன். ட்ரூ ரீஜென்ரேஷன்னா அவங்க பாடி பார்ட்டை கட் பண்ணால் அவங்க திருப்பி க்ரோ பண்ணுவாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிடுறாங்க. அதுதான் ட்ரூ ரீஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிசர்டோட டெய்ல் கட் பண்ணும்போது அது டெய்ல் திருப்பியும் ரீஜென்ரேட் ஆகுது தான் கம்ப்ளீட்டாக
அதுதான் ரீஜென்ரேஷன். ஓகே. இன் ஃபங்கை filamentous algae and protonym of masses ஈஸிலி மல்டிப்ளை பை ஃப்ரெக்மெண்டேஷன். அவங்க ஃப்ரெக்மெண்டேஷன் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, யூனிசெல்லுலர் algae or amoeba, ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் ஆர் சேம். இவங்க அதை தான் நான் க்ரோத்தில் சொன்னேன்ல, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் சிமிலர் தான். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதே ஒரே செல் தான். There are many organisms which do not reproduce but are living. இப்போ நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் they are living. ஓகே. எக்ஸாம்பிள் mules, sterile worker bees, அப்புறம் infertile human couples எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் லிவிங் தான், ஆனால் இவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, ஏதோ ஒரு deformityனால. But they are living. Hence reproduction also cannot be the defining feature of living organism. ஏன்னா லிவிங் ஆர்கானிசம் இருந்து கூட அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வை ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ cannot be the defining feature. ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிஃபைனிங் ஃபீச்சர் இல்லை லிவிங் ஆர்கானிசமை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கான்ஷியஸ்னஸ்க்கு அர்த்தம் என்னென்னா ability to sense surroundings and respond to this environmental stimuli. அப்படின்னா நம்ம என்வாயர்மெண்ட்டை என்னெல்லாம் ஸ்டிமுலஸ் நடக்குதோ அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்மளுக்கு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா they respond to external factors like light, வாட்டர், டெம்பரேச்சர், பல்யூட்டன்ஸ் எக்ஸெட்ரா. பிளான்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி க்ரோ பண்ணுவாங்க, வாட்டருக்கு கொடுத்தா அவங்க க்ரோ பண்ணுவாங்க. தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் தே ஆர் ஷோயிங் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலாய். அது ப்ரூஃப் கொடுக்குது, ஏன்னா அவங்க லிவிங்ன்ட்டு. All organisms from prokaryotes to the most complex eukaryotes can sense and respond to the external stimuli. Obviously ஒரு ப்ரோகேரியாட்லேருந்து யூகேரியாட்ஸ் வரைக்கும் எவ்வளவோ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் இருந்தால் ஒரு லிவிங் ஆர்கானிசம்னால் கண்டிப்பாக ஒரு என்வாயர்மெண்டல் ஸ்டிமுலஸ் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம லிவிங் இருக்கிறோம். நான் லிவிங் திங்ஸ்க்கு நீங்கள் எத்தனை வாட்டியோ கல் அடித்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதே ஒரு லிவிங் திங் மேலே நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு திருப்பியும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே. ஃபோட்டோ பீரியட் எஃபெக்ட்ஸ் reproduction in seasonal breeders, both plants and animals. இது ஒரு மாதிரி கான்ஷியஸ்னஸ் தான். ஃபோட்டோபீரியாடிசம் ரீப்ரொடக்ஷனை எஃபெக்ட் பண்ணுறது சீசனல் ப்ரீடர்ஸில், பிளான்ட்ஸில் இல்லை ஆனிமல்ஸில். ஓகே. ஹியூமன் பீயிங் is the only organism who has self-consciousness. Okay, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆக்சுவலி ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி creatures who have self-consciousness. அப்படின்னா நம்ம எப்படி மிரரில் பார்த்து தான் பற்றி யோசிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும்ன்ட்டு. அப்படி அனிமல்ஸ்க்கு இருக்காது. ஒரு டாகுக்கோ ஒரு கேட்டுக்கோ அது அழகாக இருக்கணும்னுட்டு அது தோண்டாது. அதுதான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். தன்னை பற்றி அவேர்னஸ் இருக்கிறது தான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். அது that is the only that feature is only available in humans. Okay. Consciousness therefore becomes the defining property of living organism. So consciousness என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிஃபைனிங் ஃபீச்சர் பார்த்துட்டோம் லிவிங் ஆர்கானிசமோட. ஏன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், கான்ஷியஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கு எதனா ஸ்டிமுலஸ் கொடுத்தா அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ consciousness is the defining feature. And very important point, human being are the only organism who has self consciousness. இது ரொம்ப important. Now fourth metabolism. Fourth character, metabolism. Metabolism என்னன்னா sum total of all the chemical reactions occurring in our body. எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் எது நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அதை யூஸ் பண்ணி எனர்ஜி கொடுக்கறது, அதுதான் மெட்டாபாலிசம். ஓகே. எல்லா ஆர்கானிசமும் மெட்டபாலிசம் எக்ஸிபிட் பண்ணோம். ஏன்னா லிவிங்க்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவை இருக்குது. வி கெட் தேட் ஃப்ரம் மெட்டபாலிசம். நம்ம என்ன சாப்பிட்றோம் அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடி நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணோம். ஸோ தேட் இஸ் மெட்டபாலிசம். ஓகே. ஆல் பிளான்ட்ஸ், animals and fungi and microbes exhibit metabolism. So every living organism is exhibiting metabolism. Non-living objects do not exhibit metabolism. இதுக்கு அர்த்தம் என்ன ஆயிடுச்சு, நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட் பண்ணாது,
மெட்டபாலிசம், ஆனால் லிவிங் ஆர்கானிசம் பண்ணோம். ஸோ ஹென்ஸ் மெட்டபாலிசம் இஸ் த டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். மெட்டபாலிசமோட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, there are living reactions which are conducted in test tube. Okay, there are living test tube metabolic reactions. அது ஒரு செல் ஃப்ரீ சிஸ்டமில் ஆகுது. ஓகே, அது ஒரு செல் ஃப்ரீ சிஸ்டமில் ஆகுது, அது செல் உள்ள ஆகல. ஸோ தே ஆர் லிவிங் ரியாக்ஷன்ஸ், தே ஆர் நாட் லிவிங் திங்ஸ். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். தே ஆர் லிவிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நாட் லிவிங் திங்ஸ். டெஸ்ட் டியூபில் நடக்கிற மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து லிவிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து டைவர்சிட்டி அண்ட் லிவிங் வேர்ல்டு. நம்ம பிளானட் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது. ஓகே, பயோடைவர்சிட்டி அதுதான் ரிப்ரசென்ட் பண்ணுது. பயோடைவர்சிட்டி என்னென்னா த நம்பர் and the type of organisms present on earth. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1.7 to 1.8 million is estimated till now. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் நீட்டில் direct data based questions கேட்பாங்க. ஸோ 1.7 to 1.8 million species are detected till now. ஓகே, ஸோ டைவர்சிட்டியில் இப்போ நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ரொம்ப டைவர்ஸாக இருக்குது எர்த். ஸோ வி நீட் டு ஹாவ் சர்டன் எதுவும் சிஸ்டம் வேணும் அவங்கள கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பேர் கொடுக்கறதுக்கு. ஸோ தேர் கம்ஸ் யுவர் டாக்ஸனோமி. டாக்ஸனோமியோட ஸ்டெப்ஸ் என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், அப்புறம் நொமென்க்ளேச்சர். ஒரு ஆர்கானிசமை அதை கண்டுபிடிச்சி அதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணி அதை பற்றி படிக்கிறது, அதை பற்றி புரிஞ்சிக்கிறது, அது எந்த ஆர்கானிசம் எந்த கிளாஸை பிலாங் பண்ணுது, அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ நோயிங் அபவுட் எனி லிவிங் ஆர்கானிசம் பிஃபோர் நேமிங் இட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா இஸ் த ப்ராசஸ் by which anything is grouped into categories based on observable characters. இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசமை பற்றி ஸ்டடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த கேரக்டர்ஸ் இந்த ஆர்கானிசம் எக்ஸிபிட் பண்ணோம். இப்போ அந்த ஆர்கானிசமை ஒரு பர்டிகுலர் குரூப்பில் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்புறம் தான் நம்ம அதுக்கு நேம் ப்ரொவைட் பண்ணுறது ஈஸி ஆகிடும். ஸோ தேட் ப்ராசஸ் இஸ் கால்ட் கிளாஸிஃபிகேஷன். ஒரு கிளாஸிஃபை பண்ணுறது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஒரு ஆர்கானிசமை. அடுத்தது வந்து நொமென்க்ளேச்சர். இப்போ இப்போ ஆர்கானிசம் பற்றி ஸ்டடி பண்ணியாச்சு, கிளாஸிஃபை பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ தேட் ஒரு சயின்டிஃபிக் நேமிங் இருக்கும். அதுக்கு சயின்டிஃபிக் நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சச் தட் பர்டிகுலர் ஆர்கானிசம் இஸ் நோன் பை த சேம் நேம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு சயின்டிஃபிக் நேம் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோவை இங்கே பொட்டேட்டோன்னு சொல்கிறோம், அதே வேறு எங்கன்னா வேறு ஏதோ பேரில் கூப்பிடுவாங்க. இங்கே நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குன்னு சொல்கிறோம், அதே ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பட்டாட்டான்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. அதுக்கு ஒரே சிங்கிள் பேர் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட் ஆல் ஓவர் வேர்ல்டில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதுக்கு தான் சயின்டிஃபிக் நேமிங் இருக்குது. ஸோ தட் தெர் இஸ் அ சிங்கிள் நேமிங் ஆஃப் எவ்ரி ஆர்கானிசம். அதுதான் சயின்டிஃபிக் நேமிங். ஓகே, அதுதான் நொமென்க்ளேச்சர். ஒரு ஆர்கானிசமை நேம் பண்ணுறது சயின்டிஃபிக் நேமிங், அதுதான் நொமென்க்ளேச்சர். So binomial nomenclature was given by Carolus Linnaeus. This is also very important. ஏன்னா நீட்டில் சயின்டிஸ்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கூட ரொம்ப கேட்குறாங்க. ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நொமென்க்ளேச்சர். ஒரு நம்ம பிளான்ட்ஸை நேமிங் கொடுக்கறது ICBN பண்ணுற வேலை. So its full form is International Code of Botanical Nomenclature. This is also very important. And ICZN is International Code of Zoological Nomenclature. ஒரு அனிமல்ஸை நேம் கொடுக்கறது வந்து ICZN. ஓகே, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜூலாஜிக்கல் நொமென்க்ளேச்சர். இப்போ நொமென்க்ளேச்சர் பண்ணுறதுக்கு கூட சர்டன் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த அனிமல்லையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நேம் கொடுக்க முடியாதுல்ல. அதுக்கோசம் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் அதுக்கு சயின்டிஃபிக் நேம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரூல்ஸ் ஃபார் நொமென்க்ளேச்சர் ஆர் லாட்டினைஸ்ட் நேம்ஸ் ஆர் யூஸ்ட். நம்ம சயின்டிஃபிக் நேமிங்கில் நார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். லாட்டினைஸ்ட் நேம்ஸ் ஆர் யூஸ்ட் பிகாஸ் லாட்டின் இஸ் அ டெட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க.
scientific naming. Second is first word represents genus while the second word represents specific epithet. First word இருக்கிறது genus, அதுதான் genera சொல்லுவோம். செகண்ட் வேர்டு வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் பொட்டாட்டோவே, சொலனம் டியூபரோசம். பொட்டாட்டோட பேர் சயின்டிஃபிக் நேம் சொலானம் tuberosum. Okay, so in this வந்து solanum வந்து genera, அதே tuberosum வந்து specific epithet. இங்கே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் ஸ்பெசிஃபிக் எபித்தெட் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஓகே, ஆர் இதை நீங்கள் எழுதும் போது டிஃப்ரெண்ட்டாக அண்டர்லைன் பண்ணணும். இதுவும் ஒரு ரூல். ஸோ நெக்ஸ்ட் ரூல் இஸ் printed in italics if hand written the underlined separately, then underline separately. ஸோ நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக அண்டர்லைன் பண்ணோன்னு பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுது. நீங்கள் பிரிண்டடாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் பண்ணுறீங்கன்னா இது அண்டர்லைன்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் while the species name is written in small letter. அதுதான் நான் இப்போ சொன்னேன். சொலனம் வந்து ஜெனரஸ், ஜெனரா, அது வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதே இது வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தெட் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் அப்பியர்ஸ் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் எபித்தெட், தட் இஸ் at the end of the biological name and is written in an abbreviated form. அதுக்கடுத்து எந்த சயின்டிஸ்ட் ஒரு அந்த ஆர்கானிசமை எல்லாம் அந்த பிளான்ட்டை டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் எண்டில் வரும். ஒரு ஸ்பெசிஃபிக் எபித்தெட்க்கு அடுத்தது அவங்க எண்டில் அந்த பேர், அவங்க பேர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கிஃபெரா இண்டிகா லின், திஸ் இஸ் சயின்டிஃபிக் நேம் ஃபார் மேங்கோ. இதில் மேங்கிஃபெரா வந்து ஜீனஸ், இண்டிகா வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தெட், அப்புறம் லின் வந்து சயின்டிஸ்டோட நேம். நீங்கள் இதை அப்ரிவேட்டட் ஃபார்மில் எழுதலாம் இஃப் யூ ஆர் ரைட்டிங் இட். ஓகே, ஸோ இதுதான் நொமென்க்ளேச்சர். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ் என்னென்னா, சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் தெம். ஒரு ஆர்கானிசமை ஸ்டடி பண்ணி அதை நேமிங் எல்லாம் பண்ண அப்புறமா அதோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, கேர்லஸ் லீனியஸ் ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு, அது பேர் சிஸ்டமா நேச்சுரா. ஸோ திஸ் புக் வாஸ் ரிட்டன் பை கேர்லஸ் லீனியஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். டாக்ஸனோமி. இப்போ அடுத்த டாபிக் வந்து டாக்ஸனோமி. டாக்ஸனோமி அதுதான், நம்ம ஒரு ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டில் டாக்ஸால், அதுதான் கிளாஸிஃபிகேஷன், டாக்ஸனோமி. ஓகே, all living organisms can be classified into different taxa. This process of classification is called taxonomy. ஒரு ஆர்கானிசமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நொமென்க்ளேச்சர் பண்ணி கிளாஸிஃபை குரூப்ஸில் போடுறது தான் டாக்ஸானா குரூப்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். டாக்ஸா வந்து குரூப்ஸ். ஓகே, அது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் போடுறது தான் டாக்ஸனோமி. ஒரு டாக்ஸனோமி என்ன வருதுன்னா, டாக்ஸான், சிங்கிள் டாக்ஸான், குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஏதோ ஒரு குரூப்போட அனிமல்ஸ் இல்லை பிளான்ட்ஸ் வந்து டாக்ஸான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ டாக்ஸான் ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட் அனிமல்ஸ் தெரிஞ்சிடுச்சு. இப்போ டாக்ஸனோமிக்கல் ஹையார்கி இருக்குதுல்ல, டாக்ஸனோமிக்கல் ஹையார்கினா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டெப்ஸ், டாக்ஸா ஆர் ரேங்க்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்பை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் டாக்ஸனோமிக்கல் ஹையார்கி. ஸோ அதோட எல்லாரோட பெரிய குரூப் வந்து கிங்டம், லெஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த கிங்டம். அப்புறம் வருது ஃபைலம். பிளான்ட்ஸில் வந்து டிவிஷன், அனிமல்ஸில் நம்ம ஃபைலம் சொல்லுவோம், பிளான்ட்ஸில் நம்ம டிவிஷன்னு சொல்லுவோம். அப்புறம் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். ஓகே, ஸ்பீஷீஸில் வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸ்பெசிஃபிக்னால் காமன் கேரக்டர்ஸ், ஒரு அனிமல்ஸ்குள்ளே நிறைய காமன் கேரக்டர்ஸ் தெரியும். இப்போ ஸ்பீஷீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காமன் கேரக்டர்ஸ் தெரியும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஃபேமிலி எடுத்திங்கன்னா ஸ்பீஷீஸ் லெவலில் நிறைய உங்களுக்கு காமன் கேரக்டர் தெரியும். ஓகே, அதே நீங்கள்
ஸ்டெப்ஸ் மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காமன் கேரக்டர் டிக்ரீஸ் பண்ணிடும். இங்கே எழுதியிருக்கு காமன் கேரக்டர் டிக்ரீசஸ் வென் யூ கோ அப், வென் யூ கிளைம்ப் அப். அதனால தான் கிங்டம் வந்து லெஸ் ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பீஷீஸ் வந்து மோர் ஸ்பெசிஃபிக். ஸ்பீஷீஸ் உள்ள சிமிலர் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். கிங்டம்குள்ளே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருப்பாங்க, பிளான்ட்ஸ் இருக்கும். அதனால தான் அவங்க லெஸ் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் என்சிஆர்டி டேபிள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த டேபிள் பூரா ஞாபகம் பண்ணிக்கோங்க. மேனோட காமன் நேம் வந்து மேன். பயாலஜிக்கல் நேம் இருங்க, இது கலர் மேன். அதோட பயாலஜிக்கல் நேம் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ். இதில் ஹோமோ வந்து ஜீனஸ் வருது, சாப்பியன்ஸ் வந்து ஸ்பீஷீஸோட பேர். ஓகே, ஸ்பெசிஃபிக் எபித்தெட். அப்புறம் ஃபேமிலி வந்து ஹோமினிடே, ஆர்டர் வந்து ப்ரைமேட்டா, கிளாஸ் வந்து மெமேலியா, ஃபைலம் வந்து கார்டேட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஃப்ளை காமன் நேம். ஹவுஸ் ஃப்ளைனா வருதில்ல, அதுதான் ஹவுஸ் ஃப்ளை. அதோட பயாலஜிக்கல் நேம் வந்து மஸ்கா டொமெஸ்டிகா. மஸ்கா வந்து ஜென்ரிக் நேம், டொமெஸ்டிகா வந்து ஸ்பீஷீஸ் நேம். அதுதான் ஜீனஸ் மஸ்கா, ஃபேமிலி மஸ்கிடே, ஆர்டர் டிப்டெரா, கிளாஸ் வந்து இன்செக்டா, ஃபைலம் வந்து அர்த்ரோபோடா. இப்போ மேங்கோன்ட்டு காமன் நேமா, அதோட பயாலஜிக்கல் நேம் மேங்கிஃபெரா இண்டிகா. இதில் தான் மேங்கிஃபெரா வந்து ஜீனஸ் நேம், இண்டிகா ஸ்பெசிஃபிக் எபித்தெட். மேங்கிஃபெரா ஜீனஸ், ஃபேமிலி அனாகார்டியேசி, ஆர்டர் வந்து சாப்பெண்டேல்ஸ், கிளாஸ் வந்து டைகாட், அப்புறம் ஃபைலம் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம். காமன் நேம் இஸ் வீட். பயாலஜிக்கல் நேம் ட்ரிட்டிகம் ஆஸ்டிவியம். ட்ரிட்டிகம் வந்து ஜீனஸ், ஆஸ்டிவியம் அகேன் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஜீனஸ் இஸ் ட்ரிட்டிகம், ஃபேமிலி இஸ் போயேசி, ஆர்டர் இஸ் போயேல்ஸ், class is monocotyledon, and phylum is angiosperm. Okay, ஸோ இங்கே நம்மளோட டாக்ஸனாமிக்கல் ஹியார்கி முடியுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ், இது ஞாபகம் வைங்க. மேலே வந்து லெஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் கேரக்டர், கீழே மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நம்ம மேலே போகிற லெவல்ஸில் கிங்டம் கிட்ட போகிற வரைக்கும் காமன் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே போவோம். ஸ்பீஷீஸ் ஷேர் மோர் காமன் கேரக்டர்ஸ். ஓகே, now comes your last topic of the chapter, taxonomical aids. Taxonomical aids என்னன்னா okay, this one, taxonomical aids என்னென்னா, நம்ம ஏதோ பிளான்ட்டை எப்படி லிவிங் இல்லை நான் லிவிங் ஃபார்மில் ப்ரிசர்வ், அனிமல்ஸில் லிவிங் இல்லை நான் லிவிங் ஃபார்மில் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் டாக்ஸனாமிக்கல் எய்ட்ஸ். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒரு இன்சிட்டு நேச்சுரல் ஹேபிட்டாட்லேயே ப்ரிசர்வ் பண்ணுறது இன்சிட்டு, ஒரு அவங்க ரீலோகேட் பண்ணுறது அவங்க நேச்சுரல் ஹேபிட்டாட்லேருந்து வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹர்பேரியம். ஹர்பேரியம் என்னென்னா ஸ்டோர் ஹவுஸ் of plant specimens dried, pressed, preserved on sheets. ஹர்பேரியம் என்னென்னா, ஒரு பிளான்ட்டை நம்ம ட்ரை பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு பிளான்ட் ஸ்பெசிமெனை பிக் பண்ணி ட்ரை பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷீட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் ஹர்பேரியம். அங்கே என்ன இருக்கும்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த பிளான்ட் பற்றி டேட், அதோட பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன், இங்கிலீஷ், லோக்கல் அண்ட் பொட்டானிக்கல் நேம்ஸ் இருக்கும். அப்புறம் அது என்ன ஃபேமிலி, எப்படி வீட்டோட ஃபேமிலி என்ன இருந்ததுன்னா போயேசி, அதை மாதிரியே அது என்ன ஃபேமிலி, அப்புறம் கலெக்டர்ஸ் நேம் எல்லாமே போட்டிருக்கோம். கலெக்டர்ஸ் நேம்னால் அந்த பிளான்ட்டை யார் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பேர் போட்டிருக்கோம். ஓகே, லார்ஜஸ்ட் ஹர்பேரியம் ஞாபகம் வைங்க, இது எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷின். ராயல் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் ஹர்பேரியம், கியூ இங்கிலாண்டில் இருக்குது. ஓகே, செகண்ட் இஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். இங்கே லிவிங் பிளான்ட்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. லிவிங் பிளான்ட்ஸ் ஆர் கெப்ட். ஒரு சேஃப் ஜோனில் லிவிங் பிளான்ட்ஸை கொண்டு வந்து வச்சு அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். இது வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஏன்னா நம்ம அந்த பிளான்ட்டை அவங்க அதோட நேச்சுரல் ஹேபிட்டாட்லேருந்து ரீலோகேட் பண்ணி பொட்டானிக்கல் கார்டன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் யோர் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே,
பொட்டானிக்கல் கார்டன்ஸில் பிளான்ட் பார்த்திங்கன்னா லேபிள்டு இருக்கும் வித் பொட்டானிக்கல் நேம் அண்ட் தேர் ஃபேமிலி. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஒரு பிளான்ட்டை பற்றி இன்ஃபார்மேஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் ராயல் பொட்டானிக்கல் கார்டன் is present in Kew, England, and Indian Botanical Garden in Howrah, India. Your National Botanical Gardens and Research Institute in Lucknow. Okay, இந்த பேரெல்லாம் ஞாபகம் வைங்க because it is very important question in your exam. இப்போ நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் மியூசியம். பயாலஜிக்கல் மியூசியமில் நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்கிது. பொட்டானிக்கல் கார்டன்ஸில் வர பிளான்ட்ஸ் இருக்கும், ஆனால் மியூசியமில் வந்து preserved plants and animals are kept. டெட்ல பொட்டானிக்கல் கார்டன்ஸில் வந்து லிவிங் பிளான்ட்ஸ், ஓகே, லிவிங் பிளான்ட்ஸ் இங்கே வந்து லிவிங் பிளான்ட்ஸ் ஆர் கெப்ட். ஆனால் பயாலஜிக்கல் மியூசியமில் வந்து டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட். எப்படின்னா, நம்ம மியூசியம்ஸ் எல்லாம் போகிறோமே, நம்ம பார்க்குறோம் பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, டைனோசாரோட ஸ்கெலிட்டன் அதெல்லாம் தான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க பயாலஜிக்கல் மியூசியமில். இப்போ வந்துச்சு ஜூலாஜிக்கல் பார்க்கு நம்ம போகிறோம், ஜூ போகிறோம்ல, அதுதான் ஜூலாஜிக்கல் பார்க். லிவிங் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் ப்ரொடெக்டட் கண்டிஷன். ஓகே, பொட்டானிக்கல் கார்டன் வந்து பிளான்ட் கோசம் இருக்கிற பிளேஸ், அதே ஜூலாஜிக்கல் பார்க் வந்து அனிமல் கோசம் இருக்கிற பிளேஸ். இது வந்து எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். ஏன்னா அகேன் நம்ம ஒரு அனிமலை அதோட நேச்சுரல் ஹேபிட்டாட்லேருந்து ரீலோகேட் பண்ணி ஒரு ப்ரொடெக்டட் ஜோனில் ஜூ மாதிரி வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதில் ஜூலாஜிக்கல் பார்க் இல்லை பொட்டானிக்கல் கார்டன் இருந்தால் அதுதான் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் யுவர் கீஸ் என்னென்னா அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். தே ஆர் அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். இது ஐடென்டிஃபிகேஷனுக்கோசம் யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஓகே, மென்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ். இது யூஸ் ஆகும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் அவங்க எவ்வளோ சிமிலராக இருக்காங்க இல்லை எவ்வளோ அவங்க டிசிமிலராக இருக்கிறாங்க, அந்த பேசிஸில் இது கிளாஸிஃபை பண்ணும். Based on the contrasting character, okay, generally in a pair called couplet. இது இந்த ஆர்கானிசம் பற்றி ஸ்டடி பண்ணும்போது அது ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டராக எக்ஸிபிட் பண்ணும். அந்த பேரை நம்ம என்ன சொல்கிறோன்னா கப்லெட்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஈச் கப்லெட் ஹேஸ் 2 opposite ஆப்ஷன்ஸ். அதுதான் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஒரு பேரில் எக்ஸிபிட் பண்ணது, அதுதான் கப்லெட். ஓகே, ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் த கீ இஸ் கால்ட் அ லீட். ஒரு கீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும், அந்த ஈச் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் கால்ட் அ லீட். இந்த பேராகிராஃபே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படின்னா கொஷின் வில் பி வாட் இஸ் அ லீட். ஸோ நம்மளுக்கு ஞாபகம் வைக்கணும், ஸ்டேட்மெண்ட் இன் த கீ இஸ் அ லீட். ஓகே, இப்போ லாஸ்ட் வந்து இப்போ என்ன வரோன்னா ஃப்ளோரா என்னென்னா ஆக்சுவல் அக்கவுண்ட் ஆஃப் ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் அ கிவன் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எத்தனை பிளான்ட், எவ்வளோ டைவர்ஸ்ட் பிளான்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு அக்கவுண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறது தான் ஃப்ளோரா. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அந்த ஃப்ளோராவில் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபானா, அதுவும் சேம் அனிமல்ஸ் கோசம். ஆனால் ஆக்சுவல் அக்கவுண்ட் ஆஃப் ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் ஸ்பீஷீஸ் இன் அ கிவன் ஏரியா. ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ் பற்றியும் போட்டிருக்கிற ஒரு புக் மாதிரி ஃபானா. ஓகே, அதோட ஹேபிட்டட், அதோட டிஸ்ட்ரிபியூஷன், அது எல்லாமே போட்டிருக்கோம் ஃபானாவில். மேனுவல்ஸ் என்னென்னா ரெக்கார்ட் கண்டெய்னிங் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் அன் ஏரியா. ஒரு ஏரியாவில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், பீட் பிளான்ட் பீட் அனிமல், என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது, அது மேனுவல் அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, மோனோகிராஃப் என்னென்னா ரெக்கார்ட் கண்டெய்னிங் இன்ஃபோ ஆன் எனி ஒன் டெக்ஸான். ஏதோ ஒரு டெக்ஸான் மேலே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து மோனோகிராஃப். மேனுவல்ஸ் என்னென்னா ஒரு ஏரியாவில் எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. மோனோகிராஃப் என்னென்னா ஏதோ ஒரு டெக்ஸான் பற்றி தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், எல்லாத்த பற்றி கொடுக்காது.
கேட்டலாக் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஏரியா டிஃபைனிங் தேர் ஃபீச்சர். கேட்டலாகில் என்ன இருக்குன்னா வேறு ஸ்பீஷீஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட அதோட பர்டிகுலர் டிஃபைனிங் ஃபீச்சர்ஸ் கூட போட்டிருக்கோம். அதுதான் கேட்டலாக். டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட மேனுவல்ஸும் கேட்டலாகும் எப்படி டிஃப்ரெண்ட்னா, மேனுவல்ஸில் நேம்ஸ் இருக்கும் ஸ்பீஷீஸோட ஒரு ஏரியாவில். அதே கேட்டலாகில் இன்ஃபர்மேஷன் கூட போட்டிருக்கோம், அதோட டிஃபைனிங் ஃபீச்சர்ஸ் கூட போட்டிருக்கோம் அந்த ஸ்பீஷீஸை பற்றி. ஓகே, ஸோ the chapter has ended. Hope you like my explanation. Thank you.